தாயே, ரோஹிணியை காப்பாத்தேன்னு. நீங்கள் அழைக்கும் எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ரோஹிணி, நீ பயப்படாம இரு. இந்த சீமா கருத்தானே, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. நான் இப்பவே அங்க வரேன். இல்ல பிளீஸ், இப்படி பண்ணாதீங்க. என்ன இங்க இருந்து போக விடுங்க. அந்த ராஜ்வீர்க்காக நீங்க என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது சர்தார். நான் உங்க ரோஹிணி. சர்தார் பிளீஸ். ஐயோ கடவுளே, நான் இப்போ என்ன பண்றது? இவரு தப்பிக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, பேசாம அந்த ராஜ்வீர்கிட்ட மன்னிப்பு கேட்டலாம். ஏன்னா அந்த ராஜ்வீரை பகைச்சுக்கிட்டா அது நம்ம குடும்பத்துக்கு தாமா ஆபத்து. ஆனா சீமா, 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 நீ எங்க போற? நில்லு சீமா. அக்கா, ஒருவேளை நான் உங்களை இன்னைக்கு சந்திக்க முடியாம போயிடலாம். என்ன தடுக்காதீங்க. நான் உடனே அந்த ராய் பகதூர் வீட்டுக்கு போய் ஆகணும். பிளீஸ், நான் சொல்றது கேளுங்க. என்ன இப்படி என்ன சொன்ன? நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நீ அங்கதான் போறியா? ஏன்னா அங்க நீங்க எனக்கு வாக்கு கொடுக்கணும்க்கா. நான் இங்க இருக்கிற விஷயத்த நீங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். சீமா, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அந்த வீட்டுல இருந்து வெறும் கையோட வந்திருக்க, எந்த ஒரு சாட்சியும் இல்லாம. அந்த ஆள் எவ்வளவு ஆபத்தானவன் உனக்கு நல்லா தெரியும்ல. இருந்தாலும் அங்க போக விரும்புறியா? பிளீஸ், இப்ப என்கிட்ட தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க. என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. பிளீஸ், என்ன போக விடுங்க. இப்ப நாங்க போக வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. சீமா, அப்படி என்னதான் நடந்துச்சு? உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் நேரடியா போய் அந்த ஆளை சந்திச்சுட்டு வந்திருக்க? அந்த ஆளு வெளிப்படையா நம்ம எல்லாரையும் மிரட்டி இருக்காருல்ல. அப்புறம் எப்படி நாம அங்க போக முடியும்? அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு? உன் உயிரை கூட மதிக்காம அப்படி அந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு என்னதான் ஆச்சு உனக்கு? நீங்க பாருங்க, சீமா அந்த வீட்டுக்கு போறது ரொம்ப ஆபத்தான விஷயம். நீங்களே அவளுக்கு அதை புரிய வைங்க. நீங்க சொன்னா அவ மறுக்க மாட்டா. பிளீஸ், நீங்க என்கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. பிளீஸ். என்னால உங்க பேச்சு தட்ட முடியாது. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. அங்க போக வேண்டாம்னு சொல்லாதீங்க. பிளீஸ் பெரியத்தை, என்ன நம்புங்க. நீ ஏன் எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. அப்பா என்ன சொன்னார்னு கேட்டியா? அந்த ராஜ்வீர் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு மனுஷன். அவன் என்ன வேணாலும் செய்வான். அப்புறம் நீ எதுக்காக அங்க போகணும்னு நினைக்கிற? சொல்லு சீமா. ஏற்கனவே நிலைமை ரொம்ப மோசமா இருக்க. தேவையில்லாம ஏதாவது பண்ணி நிலைமை இன்னும் மோசமாக்கிடாத. சரி, ஒருவேளை உனக்கு குடும்பத்தை பத்தி கவலை இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா எனக்கு அப்படி இல்ல. அதனால ஒருவேளை இதுக்கு மேலேயும் நீ விசாரணையை நடத்தணும்னு விரும்பினா நான் உனக்கு போட்ட கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்க. ஒருவேளை இதுக்கு மேலேயும் நீ இன்வெஸ்டிகேஷனை தொடங்குவேன்னா உன் கழுத்துல இருக்கிற தாலி என் கையில கழட்டி கொடுக்கணும்.